சாதாரண ஒரு அந்த ஏ சிம்பிள் இருக்கும்ல, அந்த சிம்பிளில் பாட்டில் ஓப்பனர் they sold more than 2 crore rupees of worth of card opener. Cost around 600 rupees, 700 rupees, $10 வித்து அதை மேக் பண்ணுற நம்ம ஊரில் பண்ணணும்னா ஒரு 300 ரூபா 200 ரூபா பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு இல்லை அமேசான் வெப்சைட்லையோ எட்சி வெப்சைட்லையோ போய் பாருங்கள். பிளானர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, டைரியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். இது ஒரு சாதாரண ஒரு பேப்பர் ப்ராடக்ட், சரிங்களா? நீங்கள் ஒரு டைரி நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா இருக்குமா? 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாக்குள்ள இருக்கும். 200 ரூபா இருக்கும். 200 ரூபாய்க்குள்ள பேப்பர் புக்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் அதே அந்த பிளானரை போய் பார்த்தீங்கன்னா இட் காஸ்ட் அரௌண்ட் 800 rupees to 900 rupees. இன்னைக்கு வரைக்கும் சிவகாசியில் 60 ரூபாய்க்கு டைரி அடிச்சு கொடுக்குற ஆள் இருக்காங்க. ஸோ அப்போ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் வாட் ப்ராடக்ட் தே நீட். அண்ட் இப்போயுமே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது 60 ரூபா 70 ரூபாய்க்கு தான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. பட் அது பிரச்சனை இல்லை. அங்கே இருக்க ஒரு சாதாரண ஒரு ஹோம் மேக்கர் என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ரண்டேஜ் டிசைன்ஸ் வீக்லி பிளானர்னு அந்த அதே டைரியை ப்ராப்ளி இந்த பிரிண்டிங்ஸ் மாற்றி அது வீக்லி பிளானர் 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அதை லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. உடன் டீக் ஃபர்னிச்சர்ஸ்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்குறீங்க இல்லையா? முக்கு டீக் ஃபர்னிச்சர்ஸ்னு பார்க்குறீங்க. நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், கிக் ஸ்டார்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. கிக் ஸ்டார்ட்டில் போய் புக் நிச்சர்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் போய் பாருங்கள், யூ டோன்ட் பிலீவ் இட். காட்டன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்க, நம்ம வாங்க இப்போ ஒரு அட்டை பாக்ஸ்லாம் அடுக்கி நம்ம பார்சல்லாம் அனுப்புகிறோம்ல, இப்போ டிஹெச்எல் பாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்க, அந்த பாக்ஸில் ஒரு ஸ்டூல் மாதிரி தே ஜஸ்ட் ரேக் இட் அப். அதாவது அதோட லாஜிக் என்னன்னா, ஒரு முட்டையை இந்த ஆங்கிள் வச்சு உடச்சா என்னதான் வச்சாலும் உடையவே உடையாது. அதே மாதிரி தே ஸ்டாக் இட் அப் த காட்டன் பாக்ஸ் இந்த சைஸ். அது ஒரு ரவுண்டாக கட் பண்ணி தே பேஸ்ட் இட் டுகெதர். தே செல் இட் ஃபார் க்ளோஸ் டு 6000 rupees, 8000 rupees. சாதாரண காட்டன் பாக்ஸ், வெறும் சாதாரண காட்டன் பாக்ஸ். நீங்கள் வேணா சர்ச் பண்ணி பாருங்க, புக் நிச்சர்ன்ற பேரில் இருக்கும். இந்த கிக் ஸ்டார்டரை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஒரு மேனுஃபேக்சர்ஸ்ட்டை போய் என்ன சொல்றாங்கன்னா, சார் மேனுஃபேக்சரிங்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் சார். பட் நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், கிக் ஸ்டார்டர் அண்ட் இண்டிகோகோன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இது ரெண்டுமே யூஎஸ் பேஸ்ட் வெப்சைட். இவங்க என்ன பண்றாங்கன்னா, யூ டிசைன் சம்திங். நீங்கள் இப்போ இந்த பிளான்டர் பாக்ஸே வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சேர் டேபிளோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு ஒன்று கிரியேட்டிவாக ஒன்று தோணுது, யூ டூ இட். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் ஒரு வீடியோவை எடுத்து ஒரு 1 minute 2 minute வீடியோவை எடுத்து நீங்கள் அதை போட்டுறீங்க, சரிங்களா? போட்டுட்டு இந்த பிளான்டர் பாக்ஸ் இதோட விலை 1000 ரூபாய். யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ நான் இமீடியட்டாக தரமாட்டேன். ஒன்ஸ் ஐ கெட் $100 or $200 அப்புறம் தான் நான் அதை மேனுஃபேக்சர் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த வெப்சைட்டில் அப்படி தான் இருக்கும். ஒரு 200 வந்ததுக்கப்புறம் அந்த மணியை வச்சு அதுக்கப்புறம் they start a manufacturing and they do it. Investors also. There is no need investors. இது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாதிரியான கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி வெளியே வந்து பார்த்தா க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது க்ரௌட் ஃபண்டிங் கிடையாது. க்ரௌட் ஃபண்டிங்னா என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா ஐ ஹோல்ட் த ஸ்டேக் ஆன் யூ, பட் இட்ஸ் நாட் இன் தட் வே. ஸோ இது என்ன சொல்றது, உங்களோட ஐடியாவை ஃப்ரீயா வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். நான் இப்போ நான் ப்ராடக்ட் 60 நாள் கழிச்சு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்துறேன், உங்களுக்கு எனக்குள்ள எந்த கனெக்ஷனும் கிடையாது. இது மாதிரி டெவலப் ஆன கம்பெனிஸ், லெட்ஸ் சே நீங்க ஃபிட்பிட்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த கிக் ஸ்டார்டர்ல இருந்து போன கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி கம்பெனி. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கம்பெனி நான் சொல்ல முடியும். நீங்க போய் ஒன்றும் இல்லை, கிக் ஸ்டார்டர் வெப்சைட்டை மட்டும் போய் பாருங்க. நமக்கெல்லாம் சில விஷயங்கள் தோணும், டே ஹவு ஸ்டூபிட் இட் இஸ், ஹவு ஸ்டூபிட் திஸ் ப்ராடக்ட் இஸ்ன்னு சொல்ல விஷயங்கள் தோணும். ஆனால் தே மென்ட் மணி ஆன் இட். அது உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. நீங்க இந்தியாவில் ஒரு 100 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரெஸ்டாரண்ட், ஒரு லைட் எடுத்துக்கோங்க, ஒரு சாண்டிலியர் எடுத்துக்கோங்க. ஒரு சாண்டிலியர் கூட நம்ம இந்தியாவில இருந்து பண்றது எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஸோ அப்போ அவனால பண்ண முடியுது, நம்மளால ஏன் பண்ண முடியலன்னு ஒரு கொஸ்டின்ஸ் வருது இல்லை? நீங்க பாக்குறீங்களா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஷேர்ஸ் ஏதோ ஒரு சைனால இருந்து வர ப்ராடக்ட்டுக்கும் இந்தியாவில இருந்து வர ப்ராடக்ட்டுக்கும் ஒண்ணே ஒன்று தான் வித்தியாசம் இருக்கும், ஃபினிஷிங். அந்த ஃபினிஷிங் நம்மளால கொடுக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க யாரை வேணாலும் கேளுங்க.